கோகோனட் ஆயில். இதில் உள்ள லாரிக் ஆசிட் அப்படின்றது நம்மளுடைய ஸ்கேல்ப்புக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப நல்ல ஒரு லூப்ரிகண்ட். அதுவும் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதை நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் பேஸ் அப்படின்னு சொல்லலாம். அதில் நான் சேர்க்க போகிறது என்னென்னா வெந்தயம். ஸோ வெந்தயத்தில் இருக்கிற நார் சத்தும் விட்டமின் சத்தும் அதே மாதிரி இரும்பு சத்துகளும் இதில் நிறைய இருக்குது. இது வந்து நம்மளுடைய முடியை கருக்க வைக்கிறதுக்கும் முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப நல்லது. அதே மாதிரி தேங்காய் எண்ணெயில் தான் நம்ம செய்கிறோம். கூடவே கொஞ்சம் தேங்காயும் நம்ம சேர்த்துக்கிறோம். ஸோ இதில் உள்ள விட்டமின் இ சத்து ரொம்ப நல்லது. ஸோ எல்லா சத்துக்களும் நம்மளுடைய ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் தேவை. உள்ளே சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வெளியில் போடுறதுக்கும் கவனம் நம்ம செலுத்தலாம். அதே மாதிரி அடுத்ததாக நான் ஆட் பண்ண போகிறது ஆம்லா. நெல்லிக்காய், அதுவும் இந்த பெரிய நெல்லிக்காய் இருக்குல்ல, அந்த பெரிய நெல்லிக்காயில் இரும்பு சத்து, விட்டமின் சி சத்து, நார் சத்து எல்லாமே இருக்குது. ஸோ இதுவும் வந்து வெளியிலேருந்து போடும்பொழுது நல்லா அப்சார்ப் ஆகி நமக்கு இளநரை வராமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப நல்லது. ஸோ இதை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். அதே மாதிரி இளநரையை தடுக்கிறதுக்கு கருவேப்பிலையும் ரொம்ப நல்லது. உள்ளே சாப்பிட்றதுக்கு எவ்வளோ நல்லதோ அதே மாதிரி கருவேப்பிலையை இந்த எண்ணெயில் போட்டு காய்ச்சும் போது அது நமக்கு வேணுங்கிற சத்தை வெளிப்புறத்துலேருந்தும் கொடுக்கும்.